بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الإخوان، أوصيكم وإياي أولا بتقوى الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سنريهم آياتنا في الآفاق وفي أنفسهم حتى يتبين لهم أنه الحق أولم يكف بربك أنه على كل شيء شهيد. صدق الله. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு அருளாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலேயும் அவனுடைய இல்லத்தில் இதே போன்று ஒன்று கூடி அவனுடைய உபதேசங்களை அவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நமக்கு தந்திருக்கின்ற இந்த ஏற்பாடு உலகத்தில் மற்ற சமூகங்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு தான். இதை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும் இது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு பெரிய அருள். ஏனென்றால் உலக வாழ்க்கையில் நாம் உலகத்தோடு ஒட்டி பயணிக்கும் பொழுது அல்லாஹ்வை பற்றியுள்ள நினைவுகள், அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் மறந்து செல்வதற்குண்டான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி நாம் மறந்து பயணிக்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை அவனுடைய இல்லத்தில் வாரத்தில் ஒரு முறை ஒன்று கூடி அவனுடைய உபதேசங்கள் கேட்கப்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய அருள். அந்த அருளுக்கு நாம் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நம்ம அனைவருக்கும் தெரியும், கடந்த சில நாட்கள், சில மாதங்கள் என்றே சொல்லலாம், பல பகுதிகளிலேயும் நிலச்சரிவுகள், வெள்ளப்பெருக்கங்கள், இயற்கையில் ஏற்பட்ட சில மாற்றங்கள், அதன் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு மனிதர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காரியங்கள், காரணங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தான் தெரியும். ஏனென்றால் இந்த போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் தேவையில்லாத எந்த ஃபத்வாக்களையும் கொடுத்து விடக்கூடாது. சோஷியல் மீடியாக்கள் அதிகமாக பார்க்குறோம். ஒரு சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அது அவர்களால் ஏற்பட்டுருச்சு, அவங்க இப்படி போனதுனால ஏற்பட்டுருச்சுங்கிறதும், நம்மெல்லாம் எந்த தவறும் செய்யாத மாதிரி உள்ள பேச்சுக்கள் தவறானது. அதை நாம் முதல்ல நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அது அவருக்குள்ள பிரச்சனையா, அவர் மூலமாக பிறரை அல்லாஹ் சோதிக்கிறானாங்கிறது அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் இது போன்ற சம்பவங்களிலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன? அந்த பாடங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இருக்க வேண்டும். என குர்ஆன் அடிக்கடி சொல்ற வார்த்தை, நீங்கள் உங்களை பரிசுத்தவான் என்று கூறாதீர்கள். நான் எல்லாம் கரெக்டாக இருக்கு, என்கிட்ட எந்த தப்பு இல்லை, அவங்ககிட்ட தான் தப்பு இருக்கு, அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்க வேண்டாம். லா துஸக்கு அன்ஃபுஸக்கும் என்று குர்ஆன் கூறுகிறது. காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக கூறுகின்றான், அன்துமுல் ஃபுக்கராஉ இலல்லாஹ்,
நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் தேவையுள்ளவர்கள் தான். ஃபகீர் என்ற வார்த்தையினுடைய பன்மைதான் ஃபுகரா என்ற வார்த்தை. எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய சூழ்நிலையில தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு நேரமும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அது பணம் இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் இருந்தாலும் சரி, ஒன்று இருக்கும்போது இன்னொன்று இருக்காது. இப்போ இறந்து போனவர்களுக்கு கஷ்டமா அல்லது உயிரோடு உள்ளவங்களுக்கு கஷ்டமாங்கிறது கூட சொல்ல முடியாது. இந்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய சில பார்வைகள் இருக்கிறது. அந்த பார்வையில தான் நம்ம அதை பார்க்க வேண்டும். நம்மளாகவே கற்பனை பண்ணி இது இப்படிதான் சொல்வதை விட இது போன்ற விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பார்க்கிறான், அல்லாஹ் அதுக்கு தர்ற விளக்கம் என்ன, ஒரு முஃமின் என்ற அடிப்படையில், ஒரு முஸ்லிம் என்கிற அடிப்படையில் நாம் அதை எப்படி பார்க்க வேண்டும். சோசியல் மீடியாவில் பல பேர் பலது சொல்லுவாங்க. என்ன ஏதாவது ஒன்று எழுத வேண்டும், ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அறிவில்லாதவர்கள் பேசுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மனிதர்களில் பெரும்பான்மைக்கு அறிவு கிடையாதுங்கிறது குர்ஆன் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான். அதே நேரத்தில் ஒரு முஃமின் என்கிற அடிப்படையில் நாம் அல்லாஹ்வுடைய முராத், அல்லாஹ்வுடைய எண்ணம் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அதான் நாம் ஓதி இருக்கிற ஆயத், சனுரீஹிம் ஆயாத்திஹி ஃபில் ஆஃபாக். அல்லாஹ் கூறுகின்றான், கண்டிப்பாக சனுரீஹிம், நாம் உங்களுக்கு காண்பிப்போம். என்ன காண்பிப்போம்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை காண்பிப்போம். எங்க? ஃபில் ஆஃபாக், கிழக்கில மேற்கில எல்லா பகுதிகளையும் குறிக்கின்ற வார்த்தை ஆஃபாக். எல்லா பகுதிகளிலையும் என்னுடைய அத்தாட்சிகளை நான் காண்பிப்பேன். கண்டிப்பா நடக்கும் அல்லாஹ் சொல்றான். நடக்கலாம்ங்கிறது இல்ல, நடக்கும். அது எதுக்கு? வஃபி அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய உடம்பிலே நடக்கும், உங்க சரீரத்திலேயும் இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா மூலைகளில் எல்லா பகுதிகளிலும் நடக்கும். என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அல்லாஹ் காண்பா. எதுக்காக? ஹத்தா யதபய்யன லஹும், உங்களுக்கு அது விளக்கி புரிகிற வரைக்கும். சில காரியங்கள் ஒரு நேரம் ரெண்டு நேரம் சொன்னா புரியாது, ஒருவேளை ரெண்டு வேளை சொன்ன மனுஷனுக்கு மண்டையில ஏறாது. அது புரியும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தாட்சிகளை காண்பா. எதுக்கு? அன்னஹுல் ஹக், அவன்தான் உண்மையிலே விஷயம் உள்ளவன். உண்மையான சக்தி அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கு. உண்மையான ரப்பு அவன் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்த இந்த வேதம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுதான் என்பதை உங்களுக்கு புரியும்படியாக அல்லாஹ் நிச்சயமா அத்தாட்சிகளை காண்பான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, அவலம் யக்ஃபி பி ரப்பிக், உங்களுக்கு உங்களுடைய ரப்பு போதாதா? உங்களுக்கு உங்களுடைய ரப்பு போதாதா? சொல்லிட்டு அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் சாட்சி. அல்லாஹ் எதுவும் பார்க்காம தெரியாம இருக்கிறது இல்லை. அல்லாஹ் ஏன் இப்படி செய்யறான், அல்லாஹ் ஏன் மக்களை இப்படி கஷ்டப்படுத்துறான், இப்படி பல வார்த்தைகள் வருது. எல்லாம் யாரு? அதிகமாக நம்ம சுத்தி பல ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், நாத்திகர்கள், இஷ்டப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், ரப்புக்கு கட்டுப்படாதவர்கள். அவர்களுடைய வார்த்தைகளை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த வழியில் நம்ம போயிடக்கூடாது. என்ன காரணம்னா, பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஒரு முஃமினுக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மேகம் அதில் கருப்பாயிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அங்கங்க நடக்கிறாங்க, பயந்தவராக நடக்கிறாங்க. என்ன கேட்கும் போது என்ன சொல்றாங்க? ஒருவேளை இந்த மேகம், இதனால் ஏற்படக்கூடிய இந்த மழை முன் சமுதாயங்களை அழிச்சிருக்கு பார்த்தீங்களா, மேகத்தின் மழையின் மூலமாக, அது மாதிரி ஆயிடுமாங்கிற பயம் எனக்கு இருக்கு. இதான் பார்வை. ஒரு தண்டனை வரலாம், ஒரு மழை பெஞ்சால், ஒரு காற்று வந்தால், அல்லது ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டால், எது இருந்தாலும் ஒரு முஃமினுக்கு என்ன இருக்கணும்? இது ஒரு தண்டனை ஆகி விடுமோங்கிற பயம். தண்டனைங்கிறது நமக்கு உறுதி சொல்ல முடியாது, அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அது அந்த எண்ணம் ஏற்பட வேண்டும். ஒரு மழை பெய்யுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மழையின் மூலமாக சில பேர் முஃமின் ஆகி விட்டது, அதே மழையினால சில பேர் காபிராகி விட்டது. ஒரே மழை தான். நம்ம வெளியில போனோம் நினைக்கும், மழையா இருக்கு, ஒரே மழை, கஷ்டம் அப்படின்னா அது முஃமினுடைய வார்த்தை கிடையாது. நமக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா அதன் மூலமாக எத்தனையோ பேருக்கு அருள் இருக்கு. செடி கொடி நமக்கு மட்டும் உள்ளதல்ல பூமி. பூமிங்கிறது மனிதனுக்கு மட்டும் அல்ல. பூமியில மனிதன் இல்லைனாலும் பூமி என்னைக்கு நிலைநாட்டப்படும். ஆனா மற்ற உயிரினங்கள் இல்லைன்னா மனுஷனால வாழ முடியாது. அப்படிதான் எல்லாம் படைச்சிருக்கிறான்.
அப்போ மனுஷனுங்கிற அடிப்படையில் நம்ம என்ன பார்க்கணும்? ஒரு மழை பெய்யுது அப்படின்னால் அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அது கருணை. அது நமக்கு பிரச்சனையா? அப்போ அழகான ஒரு வழிமுறை நமக்கு சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு போதும், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடு. அவ்வளோ அழகான வார்த்தை. என்ன ஒரே மழை ஒரே அடியாக பெஞ்சா பரவாயில்ல, இல்லை நின்று தொலைய மாட்டேங்குது. பல வார்த்தைகள் வருது மக்கள் மத்தியில். நிலச்சரிவினால் ஏற்பட்ட மக்கள், அவங்கள இடத்துல நம்ம போய் பார்க்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் பொழுது நம்ம இங்கேருந்து கொஞ்சம் பணத்தை அனுப்பிவிட்டு எங்கேயோ உட்காந்து துவா செஞ்சா முடிஞ்சு அப்படின்னு நமக்கு பாடம். அந்த இடத்துல எல்லாம் நம்ம போய் நின்று என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும். மனுஷன்ங்கிறது எவ்வளோ பலகீனமானவன், ஒன்றும் கிடையாது, நீ ஒன்றும் இல்லை. அல்லாஹ் அடிக்கடி நம்மளை படிச்சு தர்ற பாடாதல்ல, நீ ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு 10 காசு கையில் வந்த உடனே, ஒரு வாகனம் வந்த உடனே, ஒரு வீடு வந்த உடனே, கூட சுத்துறதுக்கு 4 பேர் வந்த உடனே நம்மளுடைய எண்ணங்கள் எங்கே போயிடுது இல்லையா? கொஞ்சம் அறிவு வந்த உடனே மனுஷனுடைய எண்ணங்கள் எங்கே போயிடுது? எல்லா அறிவும், எல்லா அதிகாரமும், ஆட்சியும் ஒன்றுமே இல்லை. ஒரு ஆற்றுல ஒரு லோரியோட ஒருத்தர் உள்ள போயிருக்காரு, அர்ஜுனங்கிறவர். 14 நாளா தேடி லாரியை கூட கண்டுபிடிக்க முடியல. அதில் உள்ள மரங்கள் 30 நாள் கழிச்சு தான் வெளியே வருது. மனுஷன் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கடையோட வீடோட எல்லாமே போயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஆட்கள் வந்து தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அல்லாஹ் காமிக்கிறான், நீங்கள் யாரு? லைஃப், நீங்கள் பலகீனமானவர்கள். அது ஒரு மனுஷனுக்கு புரிய ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? அவன் பணிவுள்ளவனாக மாறும். அவன் பணிவுள்ளவனாக மாறும் பொழுது தான் அவனோட வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஒரு மனிதனோட அழிவு எங்கிருந்து ஆரம்பிக்கும்? அவனுக்கு ஆரோக்கியம் போகும் பொழுதல்ல, அவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வரும் பொழுதல்ல, அவன்கிட்ட கிபிர் வரும் பொழுது அவனோட அழிவு ஸ்டார்ட் ஆகும். கிபிர் வரப்ப பாருங்க, ஒரு வாகனத்தில் அப்படியே வந்து அந்த ஃப்ரண்ட் வீலை மட்டும் தூக்கி ரோட்டோட வந்து பல காட்சிகள் காமிக்கக்கூடிய இளைஞர்கள். அதனால என்ன அவங்களுக்கு கிடைக்குது? ஒரு திறமை, ஒரு வித்தியாசமான ஒரு கிபிர். அது 10 பேர் பார்த்து இவனால் அது முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்க வேண்டும். பல காரியங்கள் நம்ம செய்யறது நீங்க பாருங்க. ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, அங்கே எங்கேயாவது ஒரு சதவீதமாவது கிபிர் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் முதல் அடி அடிக்கிறது கிபிருக்கு தான். சைத்தானுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்குள்ள வித்தியாசம் என்ன இருந்துச்சு? 2 பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமான காரியங்களை செஞ்சாங்க. சைத்தானும் செஞ்சா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்தார்கள். அதே நேரத்தில் என்ன வித்தியாசம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தவறு நடந்தோன்னு உணர்ந்துட்டார், பாவ மன்னிப்பு கேட்டார். நான் தெரியாம நடந்துச்சுங்கிற ஒத்துக்கிட்டாங்க. அதிலிருந்து மீள்றதுக்குண்டான வழியை பார்த்தாங்க. ஆனால் சைத்தான் நீ சொன்னதே தப்புங்கிறான். இதான் கிபிருடைய அடையாளம். ஏதாவது ஒரு உபதேசம் ஒருத்தட்ட பண்ணி பாருங்க, அவன் சொல்ற நீங்க யோக்கியமா அப்படின்பா. என்ன அர்த்தம்? எனக்கெல்லாம் உபதேசம் பண்ணாத, நானே எனக்குள்ள வழியை நானே தேடிக்கிடுவேன், என்னை யாரும் சொல்லி நான் மாற மாட்டேன் என்ற கிபிர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு தானே அல்லாஹ் தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிபிருங்கிறது அல்லாஹ்வுடைய மேலாடை, ரிதா. அந்த மேலாடையோடு போட்டி போட முடியுமா? சமூகங்கிற அடிப்படையில் நம்ம யோசிக்க வேண்டிய என்னன்னா, பல காரியங்கள் அல்லாஹ் நம்ம ஒரு விஷயம் நமக்கு ஒரு பாதிப்பு என்று நம்ம நினைக்கும், ஆனால் உண்மையில் அது பாதிப்பாக இருக்காது. அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், உங்களுக்கு ஒரு ஷர்ர் வருதா நீங்க நினைக்கிறீங்க, உங்க வெறுக்கிறீங்க, ஆனால் அதில் தான் ஹைர் இருக்கு. இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒரு சமூகத்தை என்ன பாசிவ் அக்ரஷன் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன? ஒரு சமூகத்தை மோசமானவர்களாக சித்தரிச்சுட்டே இருக்கு. இவங்க ஒண்ணுக்கு ஆகாதவர்கள், அவங்களோட அடையாளங்கள் எல்லாத்தையும் வெறுக்கிறது, ஹிஜாபை வெறுக்கிறது, பெண்களுடைய ஆடை கலாச்சாரத்தை வெறுக்கிறது, தொப்பி எல்லாத்தையும் வந்து அழிக்க முயற்சி செய்யும் பொழுது, இந்த சமூகம் இருந்தாதான்டா நாம உயிர் வாழ முடியும் என்று இன்னொரு சமூகத்துக்கு எல்லாம் புரிய வைக்கிறோம். அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? பல பேர் பேட்டி கொடுக்கிறாங்க, குசாமல் நாக்குசாமல் சொல்றாங்க, இந்த சமூகம் இல்லை என்றால் இன்னைக்கு எங்களுக்கு உயிர் இல்லை, எங்களுக்கு வீடு இல்லை, எங்களுக்கு சொந்தங்கள் இல்லை, எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது அவர்களை சொல்ல வச்சது யாரு? இந்த மாதிரி நிகழ்வுகள் தான். நேற்று கூட ஒரு பாடகி பெட்டி கொடுத்திருந்தாங்க. பாருங்க, உங்களை எடுத்துட்டு போறது உங்களோட கட்சியை சார்ந்தவர் அல்ல, உங்களோட வாப்பாவுடைய கட்சியை சேர்ந்தவரும் இல்லை, மாறாக உங்களை எடுத்துட்டு போறது யாரு? உங்களோட இரத்த உறவுகள் இல்லை, உங்களை ஒரு தடவை கூட பார்த்தவர்கள் அல்ல, மாறாக நீங்கள் யார் உங்களை பாதுகாக்கும் என்று நினைத்தீர்களோ அவர்கள் எங்கே? அவர்கள் இல்லை. அவர்களுக்காக தான் நீங்க கட்சியில போய் சேர்ந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த சமூகத்தை நீங்க வெறுத்தீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது
உயிரை துச்சமாக மதித்து அவர்கள் வந்து இறங்கி உங்களை பாதுகாக்கிறாங்க. அது எந்த உலக நோக்கத்துக்காகவும் இல்லை, இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்கல்ல, அவர்கள் யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வ அஸீரா, அவர்கள் உணவளிப்பார்கள், அவர்களுக்கே தேவை இருக்கும் போதே கொடுப்பாங்க. என்ன காரணம்? லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா, உங்களிடத்தில் இருந்து ஒரு நன்றியோ கூலியோ எதிர்பார்த்தில்லை இந்த வேலை, மாறாக இன்னா நகாஃபு மிர் ரப்பினா, நாங்கள் பயப்படுகிறோம் யௌமன் அபூசன் கம் தரீரா, தலை இருக்கு பார்த்தீங்களா, தலைக்கு மேல ஒரு தோல் இருக்கு, அது உரிச்செடுக்கக்கூடிய நாள். இந்த நாளுக்கு அந்த பேர் அபூசன் கம் தரீரா. அந்த நாள் ஒன்று வர வேண்டி இருக்கு, அந்த நாளுக்காக பயப்படுறோம், அந்த நாளுக்காக இந்த நல்ல காரியத்தை பண்றோம் என்ற எண்ணத்தில் தான் அவங்க வருவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ் புரிய வைப்பான். அதான் சொன்னல, நான் தான் உங்க ரப்பு, என்னைக்கு ரப்பு அல்லாங்கிறத நம்ம மறந்து பயணிக்கிறோமோ அல்லாஹ் நம்மளை திருப்பி கூப்பிடுவான். அதே நேரத்தில் இது போன்ற விஷயங்கள், இறந்து போனவர்கள் நல்லவர்களா இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான். இது ஒரு கவலையே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒரு காலத்தில் ஆசாமிலிருந்து மக்கள் வருவாங்க, அவங்கள ஒரு இரண்டாவது குடிமகனாக பார்ப்பாங்க, ஏதோ பிச்சை எடுக்க வந்தவர்கள். போய் பார்க்கணும் அவங்கள்ட்ட நிலைமை, நாங்கள் அடிக்கடி டீம் போவாங்க, என்ன இருக்கு, ரெண்டு பக்கத்துலேருந்து ஆறு வந்து மேலே வந்துட்டு வச்சுக்கிறீங்களேன், கிராமமே காணாமல் போயிடும். இப்போ ஏற்பட்டது வருஷம் அவங்களுக்கு நடக்கும். எந்த கவர்மெண்ட் அவங்கள பார்க்கறது இல்லை. அந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்கள இந்தியாவிலேருந்து வெளியாக்க முடியுமான்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும்போது நம்ம என்ன நினைச்சது, அவங்களுக்கு தான், அவங்களுக்கு நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம், நம்ம நல்ல இடத்துல இருக்கிறோம், நம்ம நல்ல லேண்டில் வீடு கட்டி இருக்கிறோம். எந்த லேண்டில் வீடு கட்டினாலும் சரி, எந்த பகுதியில், சில பேர் சொல்றாங்க மலையிலேயும் போய் தாங்கிறாங்க, எங்கே இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்ல, நீங்கள் ஒரு கோட்டைக்குள்ளே இருந்தாலும் சரி, புரூஜின் முஷையதாங்கிற வார்த்தை என்ன, ஒரு கேப் இல்லாமல் கட்டின கோட்டைக்கு தான் வார்த்தை சொல்லு. ஒரு ஏர் கடக்கிறது கூட வாய்ப்பு இல்லாத கல் வந்து செதுக்கி கரெக்டாக கட்டி இருக்கிற கோட்டை இருக்கு இல்லையா, ஃபுல் சேஃப். அப்படிங்கிறது இருந்தா கூட என்ன செய்யும், ஒரு அட்டாக் வந்தா முடிஞ்சு போச்சு இல்லையா? நைட்டு படுத்தவர் இந்த பக்கம் சைடு இப்படி போயிடுச்சு, வாய் ஒரு சைடோட போகுது. என்ன காரணம்? பல காரணங்கள் நம்ம சொல்லுவோம், அது உணவு, அது எல்லாம் இருக்கட்டும், உணவிலேயே ஃபுல் சேஃப்டியா இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கு, வெளியில ஒரு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த ஐசியூல இருக்கு. அதனால உணவுல ஒழுங்கா இருக்க வேண்டாம்னு சொல்ல வரல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தர் சோதிக்க ஆரம்பிச்சால் அவ என்ன இருந்து பிரயோஜனம் கிடையாது. அந்த சோதனைகளை புரிந்து கொண்டு அந்த சோதனையின் சந்தர்ப்பத்தில் ரப்ப நோக்கி நம்ம போனோம், திரும்ப திரும்ப நம்மளோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்டே இருக்கணும். கரெக்டா போயிட்டு இருக்கிறோமா? யாருக்காக நம்ம வாழ்றோம்? குடும்பத்துக்காக, இல்ல சமூகத்துக்காக, எல்லாம் பல காரணங்கள் சொல்லலாம். ஆனா எனக்காக நான் வாழ வேண்டும், நான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சொர்க்கத்துக்காக, என்ன நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்குண்டான வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமாங்கிறது ஒவ்வொரு மனிதனும் தன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அஜபல் அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விஷயங்கள் அனைத்தும் என்னது, ஆச்சரியமானதுண்டாங்க. ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியமானது. எது வரைக்கும் ஆச்சரியம்? அவனோட காலில் ஒரு முள்ளு போகும்போது தெரியாம ஒரு காலில் ஒரு முள்ளு பட்டுட்டு, அது அவனுக்கு ஹைர். இப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறார். எதனால? முஃமின்ங்கிற அடிப்படையில். முஃமின் அல்லனா எவன் இப்படி கொண்டு போய் விட்டா, எவனை எடுத்து திட்டிட்டு போயிட்டே இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் வந்து அதனால பொறுமையா இருந்தா, அவன் அந்த முள்ளை எடுத்து சரி ஒரு ஓரமா போட்டாச்சு, நீ யாருக்கும் இந்த முள் பட்டுறக்கூடாது, ஒரு நன்மை அவனுக்கு பதிவாயிடுச்சு. அவன் பொறுமையா இருந்தா அல்லாஹ் என்ன ஏதோ ஒரு பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன நாடுறாங்கிற நம்ம நிலைக்க வேண்டும். வல்லாஹு யதுக்கும் இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் நம்ம அனைவரையும் சொர்க்கத்தை நோக்கி அழைச்சிட்டு இருக்கு. அது போறதுக்காக நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கணும். மரணங்கிற சகோதரர்களை ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் பயமான விஷயமே கிடையாது. ஏன்? மரணிச்சாதான் நம்ம சொர்க்கத்தில் போக முடியும், மரணிச்சாதான் நம்ம ரப்ப பார்க்க முடியும், மரணிச்சாதான் நம்ம இங்க செய்த நன்மைகளுக்கு கூலி கிடைக்கும். முஃமின் அல்லாதவரை பொறுத்த வரைக்கும் மரணம் ஒரு கவலையான விஷயம். அதனால மரணம் வந்து அந்த செய்தி கேட்ட நமக்கு கவலை இல்லைங்கிறது அல்ல,
அது மனுஷனுங்கிற அடிப்படையில் ஒரு ஆள் இறந்து போற இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனா மனுஷனால் தாங்க முடியாது, அது ஒரு இயற்கை தன்மை. ஆனா அடிப்படை என்ன? இறந்து போனவங்களுக்கு என்ன நஷ்டம் வந்துருச்சு? அவங்க நல்லவங்களா இருந்தா அவங்களுக்கு சொர்க்கம். உயிரோடு இருக்கிறவங்களை பாதுகாக்க வேண்டியது, அவங்களை அரவணைக்க வேண்டியது மற்ற மனிதர்களுக்கெல்லாம் கடமையாக்கி இருக்கு. நாம் சம்பாதிச்ச பணத்திலிருந்து சதக்கா கொடுக்கிறதுக்கு, நம்மளோட உள்ளத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் கருணையையும் வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லாஹ் தர்றான். அதை நம்ம பயன்படுத்துறோமா இல்லையாங்கிறத நமக்குள்ள சோதனை. அது எங்க இருந்தாலும் நம்மளோட சிந்தனைகள் எப்பவுமே மாநிலமோ நாடோ அப்படி அந்த எல்கைகளுக்குள்ள இருக்கவே கூடாது. ஒரு இடத்தில் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான், அவன் மனுஷனா இருக்கு, மனுஷனாக கூட தேவையில்லை, ஒரு உயிரினமா இருந்தாலும் கூட ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்படணும், ஒரு இறக்க வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு குருவி குஞ்சு ஒரு பையன் கொண்டு வந்து கொடுத்தான். அப்படியே பிடிச்சிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, என்னது அதனுடைய தள்ளை அந்த பறவை மேலே பறந்துட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ் அந்த பையன் சொல்றாங்க, விட்டுருப்பா, அதை விட்டுரு. பாருங்க, அந்த பாசத்தோட மேலே பறந்துட்டு இருக்கு, பார்த்தீங்களா? அந்த குஞ்சை நீ பிடிச்சி வச்சதை பார்த்து விட்டுருப்பான்டா. ஒரு மரத்துக்கு ஒரு பையன் கல் எடுத்து அடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறான், அதுக்கு வலிக்காதா? அதுக்கு வலிக்காதாங்கிற ரசூலுல்லாஹ். அரபிகள் ரசூலுல்லாஹ் வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? அவங்க ஒட்டகத்தினுடைய அடையாளம் வைப்பாங்க. எப்படி? கம்பி இரும்பு சூடு பண்ணி முகத்தில் அடையாளம் வைப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடாது. அதனுடைய பின்பகுதியில் தோல் நல்ல கட்டியா இருக்கிற இடத்துல அங்கதான் சூடு வைக்கணும் அடையாளத்தில். அதுக்கு வலிக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பாடங்கள் தான் சகோதரர்களை இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாம் உலகத்துக்கு காட்ட வேண்டும். நம்ம இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை பற்றி சொல்றோம், இஸ்லாத்தினுடைய சம்பிரதாயங்களை பற்றி நம்ம சொல்றோம். ஆனா இஸ்லாத்தினுடைய அழகுன்னு ஒன்று இருக்கு. அது பிரச்சனைகளுடைய நேரத்தில் தான் இஸ்லாத்தினுடைய அழகு பலருக்கு பேருக்கு புரியும். அது புரிய வைக்க வேண்டிய, அதை ஏதாவது நம்ம மேல அவதூறு சொல்லிட்டாங்க அதனால அது நீக்கிறதுக்காக முயற்சிங்கிறது இல்லை. இதுதான் நம்மளோட சுபாவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும் இல்லையா? அது புரிய வைக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் அது சரியான முறையில் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏன்னா அவங்கள தப்பாக புரிய வச்சிருக்கிறாங்க. முஸ்லீம்களால் தான் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களை சோசியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. பேசி 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 பொய்யே அவங்கள உண்மைப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அதுக்கு மீடியாக்கள், அதுக்கு கோடிக்கணக்கான பணம் செலவழிக்கப்படுது. ₹1 ₹2 இல்லை. மீடியாக்கள் ஒரு கமெண்ட் போடுறதுக்குன்னு லட்சக்கணக்கான சம்பளத்தை கொடுத்து ஆள வச்சிருக்கிற காலம். அந்த காலத்தில் நம்ம வாயே துறக்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதை யோசிச்சு பாருங்க. நமக்கு எதிராக பொய்யாகவே பரப்பிட்டு இருக்கு. கேட்கிறவனுக்கு உண்மை என்று தெரியும் வரைக்கும் பொய் சொல்லிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இது பொய், எதுதான் உண்மை, எதுதான் சத்தியம் என்று சொல்ல வேண்டிய நாவுகள் எவனோ ஒருத்தன் எங்கேயோ போய் குளிச்சுட்டு வந்தா அவன் ஃபேஸ்புக்கில் அதை போஸ்ட் போடுற லைக் போடுறதுல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு ரெண்டுக்குண்டான வித்தியாசம் பாருங்க. ஒரு சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அந்த பணிகளை நம்ம தான் செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச பணிகளை நீங்க செய்யவில்லை என்றால் உங்களை நான் நீக்கி விடுவேன் இந்த உலகத்திலிருந்து. அப்புறம் நான் இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கும்? அவர்களை நான் விரும்பக்கூடியவர்களாகவும் அவர்கள் என்ன விரும்பக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப நம்ம அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மளை விரும்புகிற சூழ்நிலை நம்ம இல்லைனால் என்ன நடக்கும்? நம்மளை இந்த பூமியை விட்டு அல்லாஹ் நீக்கிடுவான். அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய வழிமுறைகளை பற்றி சகோதரர்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சு இது போன்ற சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் நமக்கு பல சிந்திக்க சிந்திக்க நமக்கு பல பாடங்கள் தரும். ஒரு சகோதரர் அழுகிறார், 7 லட்சம் ரூபா 60 பவன். அவரு வீட்டுல தன்னுடைய மகள் கர்ப்பமா இருக்கு, மகளை கூட்டு போய் அங்க விட்டுட்டு எடுக்கலாம் வந்த வித்தின் செகண்டுக்குள்ள மூட்டை கணக்கான ஏலக்காய் எவ்வளவு பணம் இருக்கிறது பார்த்தா ஒன்றும் இல்லை, எல்லாம் ஜேசிபி வச்சு தோண்டி இருக்கு. அவர் அழுகிறார். ஒரு மனுஷனால் அதை பார்த்துட்டு இருக்க முடியாத அளவுக்குள்ள இது. சொந்த குழந்தைய கையிலேருந்து ரொம்ப நேரம் பிடிச்சி தாங்க முடியாம சின்ன குழந்தை தண்ணியில் அடிச்சுட்டு போகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தர்ற பாடம் அவங்களுடைய கஷ்டம் அல்ல. உயிரோட நானும் நீங்களும் இருக்கிறதா இருந்தால் அதுக்கு நமக்கு என்ன அருகதை என்று நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்ன அருகதை? என்ன அருகதையில அல்லாஹ் நம்மளை விட்டு வச்சிருக்கிறா? அதுக்கு நம்ம என்ன காரணமாக இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு இயற்கையில் என்னது கோரி உண்டாக்குனது இல்லை கல்லை உடைச்சதுனால அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அவங்க ஒருத்தர் பாறையோ கல்லை உடைச்சா அதை வச்சு நம்ம தானே வீடு கட்டுறோம். வீடு கட்டினா நமக்கு குற்றம் இல்லை, உடைச்சி நம்ம கொண்டு வந்ததை மட்டும் குற்றவாளி என்கிற மாதிரி உள்ள பல பேச்சுகள். இதெல்லாம் சகோதரர்களை இதெல்லாம் செய்தா நம்மளை திசை திருப்பி விடுறது.
இயற்கையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிற இயற்கையோடு ஒட்டி நம்ம வாழணும். அதில் மாற்று கருத்தே இல்லை. எந்த அழிவுக்கு நம்ம காரணமாகக்கூடாது. அது ஒரு மூமினுடைய வாழ்க்கை முறை தான். நம்ம நீங்கள் பாருங்கள், நான் இப்போ பாலக்காடில் போகும்போது பார்த்தேன், ரோட் சைடில் ஒரு பெரிய ஒரு நெட்டு வச்சுருக்காங்க, பாட்டில் மாதிரி. சாப்பிட்டுட்டு தூர தூக்கி போடுற பாட்டில் மட்டும் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பாட்டில்கள் மட்டும் அதில் கிடக்கு, ஒரு இடத்துல மட்டும். அது மாதிரி ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் கிடக்கு. இப்போ நம்ம ஒரு தண்ணியை குடிக்கிறோம், அந்த பாட்டில் எங்கே போடணும், அது என்ன செய்யுங்கிறது, அது போகக்கூடிய டிச்சி அடைச்சிக்கிடும், தண்ணி போகாமல் இருக்கும், அப்புறம் பிரச்சனைகள் வரும். இப்போ அதுக்குண்டான வழியை பார்க்காம நான் குடிச்சாச்சு முடிச்சாச்சு அவ்வளோதான் தூக்கி போட்டாச்சு. இந்த டிஸ்பாசிபிள் லைஃப் ஸ்டைல் நம்ம மாற்றணும். அதனால பாதிப்புகள் ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, வத்தகு ஃபித்னா, குழப்பம் ஏற்படுவதை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா, அது செய்தவர்களுக்கு மட்டும் பாதிப்பு வராது, செய்யாதவர்களுக்கும் வரும், அதை கண்டுகொள்ளாதவர்களுக்கும் வரும். அதான் ஃபித்னாவுடைய விஷயம். ஃபித்னாங்கிறது குழப்பம் ஏற்படுத்துற. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை இயற்கையை சுத்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அது அதே மாதிரி பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நீங்க பல இடங்கள்ல நீங்க சுத்தி பார்த்து பாருங்க. ஒரு முஃமின்ங்கிற அடிப்படையிலே கூட காலர் சகோதரர் சொன்னாரு, இந்த ஏரியா கொஞ்சம் ஒரு இடத்துக்கு வந்தார். அவர் அப்போ சொல்றாரு, இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா இருக்கு, நம்ம மக்கள் கம்மியா இருக்கிறதுனால தான் ஏரியா நல்லா இருக்குங்கிறாரு. ஏன்னா அவர் இது இயற்கை, அவர் நேச்சுரலாக சொன்ன ஒரு வார்த்தை அது. அப்போ என்ன, அது முஸ்லீம்கள் அதிகமான வசிக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கணும், சுத்தமாக தூய்மையாக இருக்கணும். அது கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு அல்ல, பஞ்சாயத்துக்கோ அல்லது கார்பரேஷனுக்கோ பொறுப்பு அல்ல, நமக்கு தான் பொறுப்பு. அந்த பகுதியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த குப்பைகளாக இருக்கட்டும், வேஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் இயற்கை மாற்றங்களுக்கு ஒரு பெரிய அளவில் காரணமாயிடுது. பல இடங்கள்ல நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். அப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கை முறையை காமிச்சு தந்திருக்கிறாங்க. அந்த வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்றுவதும் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிரமப்படக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அந்த சிரமத்திலிருந்து விரைவாக வெளியே வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த அருள் புரிவானாக. அவர்களுக்கு இந்த பாதிப்பு நமக்கு தாங்க முடியாத ஒரு சோதனை அல்லாஹ் நமக்கு தந்து விடாமல் இருக்கிறதுக்காக நாம் அனைவரும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஃபில் வாஹிதில் கஹார் அல் அஸீஸில் ஜப்பார் வாஃபிரி தம்பி வகாபிலி தௌப். அன்பார்ந்த சகோதரர்களே, சூரத் பக்ராவுடைய இறுதியில் வரக்கூடிய ஒரு துவா, நம்ம அடிக்கடி ஓத வேண்டிய ஒரு துவா தான் அது. அது ஒரு வழக்கமாக நம்ம வைக்க உள்ள வேண்டும். 2-3 வார்த்தைகள் தான் இருக்குது. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, அல்லாஹ் வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. துவா நம்மளோட எல்லா விஷயங்களும் ஒரு வாழ்க்கையில் ஒரு முஃமினுக்கு, ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு 70% விஷயங்களும் அந்த ஒரு துவால இருக்கு. நம்ம படிக்கணும் அரபி. அதை குர்ஆன் ஆயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா காலத்திலையும் நம்ம தமிழில் மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு போயிடக்கூடாது. ஒரு நாள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் செலவழித்தால் அந்த வார்த்தைகள் அப்படியே மனப்பாடம் பண்ணி, காரணம் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயத், ஒரு வார்த்தை சொன்னால் நன்மை. அதை நம்ம மறந்து விடக்கூடாது. அதில் சொல்கிறது என்ன, எங்களுக்கு தாங்க முடியாத சோதனைகள் நீ தந்து விடாது, எங்களோட முன்னோர்களுக்கு கொடுத்த இது நம்ம கேட்கணும் அல்லாஹ்விடத்தில். காரணம் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயம் தருவதும் தராமல் இருக்கிறதுலையும் நம்மளோட துஆங்கிறது ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ் தந்துடுவான், அல்லாஹ் தந்து தடுக்க முடியுமா இப்படிங்கிற சொல்லி நம்ம கேட்காமல் நம்மளோட நாட்களை கழிச்சுடக்கூடாது. அது தெளிவான ஒரு அருமையான ஒரு துஆ. அது தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள்லேருந்து மன்னிப்பு கேட்கறது. சகோதரர்களை, நம்மளுடைய இயற்கை மாற்றங்களையும் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் நம்மளுடைய பாவங்களுக்கும் இஸ்லாம் தொடர்படுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவால் நம்ம பார்க்கலாம். அவர் கேட்கிறார், நீங்கள் ரப்பிக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் பண்ணுங்கள். என்னாகும், யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு வானத்திலிருந்து மழை வரும், உங்களுக்கு தேவையானது செடி கொடிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவா பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட பாவங்கள், நம்ம செய்யக்கூடிய தீமைகளும் இயற்கையில் உள்ள மாற்றங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிறது. அது எப்போ எந்த அளவில்ங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தான் தெரியும். அதை நாம் உணர்ந்து விட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள கலெக்ஷன் இந்த வயநாட்டில் உள்ள சகோதரர்களுக்காக எடுக்கப்படுது. இதோட நிறுத்திவிடக்கூடாது. எப்போவுமே இப்போ தான் நிர்வாகிகளிடத்தில் சொன்னேன்,
என்றைக்குமே ஒரு பகுதியில் ஒரு டிசாஸ்டர், ஒரு பிரச்சனை வரும்போது ஆரம்பத்தில் மீடியா ரொம்ப கவரேஜ் கொடுப்பாங்க, அப்போ எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் ஹெல்ப் உதவிகள்லாம் கிடைக்கும். கொஞ்ச நாள் போனோன்னா அவங்கள யாரும் கண்டுகொள்ளாமல் சென்னையில் பார்த்தோம், பல பகுதிகளில் பார்த்தோம். அதனால் முறையாக நமக்கு ஏதோ கொடுத்தோம் முடித்தோம் அப்படின்னு இல்லை, இதே சூழ்நிலை நமக்கு நம்ம என்ன மாதிரி இருக்கும், அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தை அணுக வேண்டும். அப்போ தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளோட பிரச்சனைகளை நமக்கு இலகுவாக்கி தருவான். நம்ம ஒரு ஆள்கிட்ட பணம் கொடுத்தோம், அது போய் சேர்ந்துருச்சா, அவங்களுக்கு கிடைச்சிட்டா, இதெல்லாம் இன்னைக்கு விசாரிக்கிறதுக்கு அறியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம செய்யாவிட்டால் என்ன செய்யும், இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இரக்கமில்லாத மனிதர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு, அவர்கள் இது தவறாக பயன்படுத்துவாங்க. அதுக்கு நம்மளும் ஒரு பொறுப்பு. அதனால் யார்கிட்ட ஒப்படைச்சாலும் அது போய் சேர்ந்துருச்சா, என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சால் இந்த மாதிரி இடங்கள் நம்ம போய் பார்க்கணும், அவங்களோட நிலைமையை பார்க்கணும். அது நம்மளோட உள்ளத்தை இலகுவாக்குறதுக்கும் உள்ளத்தில் உள்ள ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு அதுபோன்று சிரமம் அனுபவிக்கக்கூடிய மக்கள், பலஸ்தீனுடைய மக்கள், 2 நாள் முன்னாடி தான் இஸ்மாயில் ஹனியாங்கிற பலஸ்தீனுடைய மிகப்பெரிய போராளி கொலை செய்யப்பட்டது. அவர்களுக்காக நம்மளோட துவா இருக்கணும். காரணம் என்ன, ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள்லேயே மக்கள் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஸ்கூல் இல்லை, கல்வி இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை, கல்யாணம் இல்லை, எந்த நிகழ்ச்சிகளுக்கு போக முடியாது, சொந்த வீட்டில் கூட பாதுகாப்பாக தூங்க முடியாது, தெருவில் விளையாட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியுங்கிறது யோசிச்சுட்டே இருக்கணும். எது நம்மளோட சிந்தனை எப்படி போயிடக்கூடாது, அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் நம்ம பண்ண முடியாதுங்கிறது இல்லை, பல காரியங்கள் பண்ண முடியும். குறிப்பாக நான் பல தடவை நினைவுபடுத்தி இருக்கிறேன், நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஒரு கலாச்சாரம் உண்டாக வேண்டும். நம்மளுடைய பகுதிகளில் தயாரிக்கப்படக்கூடிய பொருள்கள் தான் நம்ம முதல்ல வாங்கணும். இது ஒரு பழக்கமாக இருக்கு. அது கிடைக்கலைனால் மார்க்கெட்டில் ஒரு பொருள் இல்லைனாலே நம்ம ஆன்லைனுக்கு போகணும். எடுத்த உடனே ஆன்லைனுக்கு இன்னைக்கு பாருங்க, இந்த கஷ்டங்களோட சூழ்நிலையில் ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ ஏதோ கொடுத்து உதவுறாங்களா, ஒன்றும் இல்லை. வியாபாரம் இல்லாத உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய வியாபாரிகள் தான் மீண்டும் இருக்கிறதுல இருந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வியாபாரிகளை ஊக்குவிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் இருக்கிறதா, இல்லை. எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும், நிர்வாகமாக இருந்தாலும், அமைப்புகளாக இருந்தாலும் முதல்ல டொனேஷனுக்கு நன்கொடைக்கு வியாபாரிகள்கிட்ட தான் போகும். ஆனால் அந்த வியாபாரிகளோட வளர்ச்சிக்காக எதாவது பண்ணுறாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு மாற்றம் வரணும்னா நம்மளோட கலாச்சாரத்தில் மாறணும். நான் பல வருஷமாக அதை ஃபாலோ பண்ணிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எல்லா பொருளும் எங்கே இருந்தாலும் தெரியாது. நம்மளோட லோக்கலில் ஒருத்தர் பேக்கிங் நல்லா இருக்காது, எதுவுமே இருக்காது, ஆனால் ஒன்று நம்ம நம்பலாம், அவங்க நம்மளை மொத்தமாக அழிக்கக்கூடிய எந்த கெமிக்கல் அதில் சேர்க்க மாட்டாங்க. அதாவது அவங்க அதை பற்றி தெரியாது. மிஞ்சி போனால் கை சுத்தம் இல்லாமல் இருக்கலாம், பேக்கிங் சுத்தமாக இருக்கலாம், ஸ்டிக்கர் நல்லா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது நம்ம வாங்கும் பொழுது நம்ம பகுதியை நம்ம வளமாக்குறோம், அவங்களோட வளர்ச்சிக்காக நம்ம பாடுபடுறோம். நாளைக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அவங்க தான் நமக்கு வருவாங்க. இல்லைன்னா இருக்கிற எல்லா பணமும் இங்கேருந்து நேரம் நம்ம டைரெக்டாக அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கு அமுச்சு விட்டுட்டு நமக்கு வியாபாரம் இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இது இந்த சந்தர்ப்பத்தில் நாம் கவனிக்க வேண்டியது. பல வியாபாரிகள் ஒன்றுமே இல்லை, கடையில் இருக்கக்கூடிய பொருள்கள் அப்படியே எடுத்துட்டு எண்ணி பார்க்காம கொடுக்குறாங்க. அப்போ இதை நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் நினைவில் வைக்க வேண்டும். அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.